ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சுட்டு ஒரு தோசை செய்ய போகிறோங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் ராகி பொடி போட்டுக்கோங்க, கோதுமை பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கடலை பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்குள்ள உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்கங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவு குழைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் வரணும். நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. அதை நல்லா அடைச்சி வச்சு முதல் நாள் நைட்டே இதை செஞ்சு வச்சுருங்க. மறுநாள் காலையில் தோசை சுடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ராத்திரியே அதை கலக்கி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. தோசை மாவு மாதிரி நம்ம அரைச்சி வச்ச மாவு மாதிரியே பொங்கி வந்திருக்கு. தோசை சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளியில் தாங்க அதை தடவி பழகியிருக்கிறேன் அந்த சட்டிக்கு. அதனால் நீங்கள் என்ன பழக்கி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோசை மாவு ஊற்றி விடுங்க. வேகட்டுங்க. நல்லா ஒரு மாதிரி வெந்துருச்சு. திருப்பி போட்டு விட்ருவோம். அந்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு எடுத்துடலாமா? வாங்க எடுத்துருவோமே. எடுத்துட்டேங்க நான். அதே மாதிரி தோசையை ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் அடுத்த தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சப்பயிர் வச்சுருந்தேங்க குழம்பு. மொச்சப்பயிர் குழம்பும் ராகி கோதுமை மாவு தோசையும் சூப்பராக இருந்ததுங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. பாய்.